வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை வன்முறை எப்படி தொடங்கியது? நீதிமன்றத்தில் சிஐடி வெளிப்படுத்திய முழு பின்னணி என்ன நடந்தது? முழுமையான செய்தி தொகுப்பு. எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவரின் இறுதியாசை வெளியான மனதை உருக்கும் தகவல். முல்லைத்தீவு பாடசாலை தாக்குதல் 3 மாணவர்கள் விளக்கமறியலில். இன்னும் சில மாதங்களில் மாகாண சபை தேர்தல். அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்ட தகவல். நாமலுக்கு அஞ்சும் ஜனாதிபதி அனுர ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வெளியிட்ட தகவல். சஜித் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் வெப்பம், மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் வெளியிட்ட தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது சிறைச்சாலை வளாகத்திலிருந்து 271 வெற்று தோட்டாக்கள், ஒரு T56 ரக துப்பாக்கி மற்றும் ஒரு தோட்டா பெட்டி மீட்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் ஷிலனி பெரேரா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணையின் முன்னேற்றம் குறித்து சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளித்தனர். இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் உட்பட 9 விசேட அதிரடிப்படையினரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சம்பவம் இடம்பெற்ற வேளையில் சிறைச்சாலையில் இருந்த 2417 கைதிகளிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதவான் சிஐடிக்கு உத்தரவிட்டார். விசாரணைகளின் போது சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்த 50 துப்பாக்கிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட அதிகாரிகளிடமிருந்த 10 துப்பாக்கிகளும் என மொத்தம் 60 துப்பாக்கிகள் சிஐடி பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி கைதியொருவர் உடற்பயிற்சிக்கான கூடுதல் நேரம் வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரியை மிரட்டியதை அடுத்து பதற்ற நிலை உருவானதாக சிஐடி தெரிவித்தது. பின்னர் அவர் மற்றொரு சிறைச்சாலை கூண்டுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதன் மூலம் மோதல் ஆரம்பமானதாகவும் அதன் பின்னர் நிலைமை தீவிரமடைந்து சிறைச்சாலை நிர்வாக கட்டடம் மற்றும் மருந்தகங்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் பின்னர் விசேட அதிரடி படையினரும் அழைக்கப்பட்டதாகவும் கைதிகள் கற்கள், தடிகள் மற்றும் இரும்பு பொருட்களால் பாதுகாப்பு படையினரை தாக்கியதாகவும் சிஐடி தெரிவித்தது. சிறைச்சாலையின் சிசிடிவி காட்சிகள் அடங்கிய 2 DRV சாதனங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவை தடய அறிவியல் பரிசோதனைக்காக மொரட்டுவ பல்கலைக்கழக கணனி தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள், கொலை குற்றச்சாட்டு, துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்துக்கள் தொடர்பான சட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்தது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் ஷிலனி பெரேரா சம்பவம் நடந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகளிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் பின்னர் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளிடமிருந்தும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் மேற்பார்வையில் வாக்குமூலங்களை பெறுமாறும் உத்தரவிட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதனிடையே மோதலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி தற்காலிகமாக பல்லேகம சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த துப்பாக்கிச்சூடு சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அதிகார வரம்பு மீறப்பட்டதா என்பது தொடர்பில் தனி விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வன்முறை சம்பவத்தில் இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கூட்டணி குறித்து கருத்து வெளியிட்டார். அவர் கூறுகையில், தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் புதிய கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கூட்டணியாக அல்லாமல் அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகவே மக்கள் கருதுகின்றனர் என்றார். மேலும் இந்த கூட்டணி லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதா அல்லது அவற்றுடன் தொடர்புடையவர்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதா என்பது குறித்து மக்கள் தாமே மதிப்பீடு செய்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். அத்துடன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிலர் கடந்த காலங்களில் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டவர்கள் என்றும் அவர்களில் சிலர் தற்போது பிணையில் உள்ளவர்கள் என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அத்தகைய சூழ்நிலையிலேயே அரசாங்கத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எந்த அரசியல் கூட்டணியாக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து கூட்டணிகளை அமைத்து வருகின்றனர். ஆனால் நாங்கள் மக்களுடன் கூட்டணி அமைத்து மக்களுக்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறோம் என குறிப்பிட்டார். கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த மோதலில் 21 கைதிகளும் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்ததுடன் சிறைச்சாலையில் இருந்த பெருமளவான கைதிகள் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் அம்பலாந்தோட்டை பாலகஹொடல பகுதியை சேர்ந்த 39 வயதான சிறைச்சாலை அதிகாரி சந்திக லஷன் குணவர்தன மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்தார். உயிரிழந்த அதிகாரிக்கு 7 வயதான மகன் ஒருவர் இருப்பதாகவும் அந்த சிறுவன் இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகனின் சிகிச்சைக்காக அதிகளவான நிதி தேவைப்பட்ட நிலையில் அவரது உயிரை காப்பாற்றுவதற்காக சந்திக லஷன் குணவர்தன தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக அவரது சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இறுதி நேரங்களிலும் அவர் தனது மகனின் நிலை குறித்தே அதிக கவலை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தனது கடமையை நிறைவேற்றும் போது உயிரிழந்த அந்த அதிகாரியின் இறுதி விருப்பம் தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகளும் கைதிகளும் காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் சக மாணவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாடசாலை நேரத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயர்தர வகுப்பில் புதிதாக இணைந்திருந்த 3 மாணவர்கள் மற்றொரு வகுப்பறைக்குள் நுழைந்து அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருந்த மாணவர்களை இரும்பு கம்பியால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் முதலில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பாடசாலை வளாகத்தில் ஒன்று கூடி தங்களது எதிர்ப்பை வெளியிட்டதுடன் இது தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய 3 மாணவர்களையும் கைது செய்த புதுக்குடியிருப்பு போலீசார் அவர்களை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சந்தேக நபர்களான 3 மாணவர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலரை அடையாளம் காணும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்தவித நிதி பிரச்சனையும் இல்லை என்றும் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என குறிப்பிட்ட அவர் மாகாண சபை நாட்டின் நிர்வாக அமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன எனவும்
தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் முறை தொடர்பில் பல ஆண்டுகளாக விவாதங்கள் இடம்பெற்று வருவதாகவும் மக்கள் விருப்புரிமை வாக்கு இல்லாத ஒவ்வொரு தொகுதிக்கும் நேரடி பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறைக்கு ஆதரவு தெரிவித்திருந்ததாகவும் அமைச்சர் கூறினார். அந்த அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட புதிய தேர்தல் முறையை முன்மாதிரியாக கொண்டு மாகாண சபைகளுக்கும் புதிய வாக்குப்பதிவு முறையொன்று முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த புதிய முறையின் மூலம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நேரடி பிரதிநிதி தெரிவு செய்யப்படுவதுடன் விருப்புரிமை வாக்கு முறை நீக்கப்பட்டு தேர்தல் செலவுகளும் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அத்துடன் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் புதிய தேர்தல் முறை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தொகுதி எல்லைகள் வரையறுக்கப்பட்டு இன்னும் சில மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் தேவையான சட்ட நடைமுறைகள் பூர்த்தியானவுடன் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவின் அரசியல் செல்வாக்கை அஞ்சுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தற்போது அனுரகுமார் திசாநாயக்க அந்த அச்சத்தை மறைக்க முடியாத வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த அச்சத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்ட ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நகர கிராமங்களிலும் பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு அதிகரித்து வருவதாக கூறினார். மேலும் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக சமூகத்தில் உருவாகி வரும் மக்கள் ஆதரவு எதிர்க்கட்சி அரசியல் தரப்புகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாதாள உலக குழுக்களிடமிருந்து பணம் பெற்றதாக ஆளுங்கட்சியின் பிரதி அமைச்சர் ஒருவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முற்றாக நிராகரித்துள்ளார். எதில்ஹோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர் மேலும் கூறியதாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நீண்டகால பிரச்சினைகள், மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறாததால் ஏற்பட்டுள்ள நிர்வாக சிக்கல்கள் மற்றும் மலையக மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஒன்றிணைந்து செயல்படுவதற்காகவே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் ரஃபூப் ஹக்கீம், ரிஷாத் பதியுதீன் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இணைந்துள்ளதாகவும் இதனால் எதிர்கட்சிக்கோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் பிரச்சனைகளில் அவர் எப்போதும் அக்கறை செயல்பட்டு வருவதாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 31 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அரசின் மெத்தன போக்கே காரணம் என அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். முதல் நாளிலேயே மோதலில் ஈடுபட்டவர்களை தனிமைப்படுத்தியிருந்தால் இரண்டாம் நாளில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடிந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறைச்சாலை நெருக்கடியை முறையாக கையாள தவறியதாக குற்றம் சாட்டி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி நீதித்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் பிற துறைகளின் குறைபாடுகளை தீர்க்காமல் ஒரு துறைக்கு மட்டும் சலுகை வழங்குவது ஏனைய அரசு துறை ஊழியர்களிடையே அதிருப்தியை உருவாக்கும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சஜித் பிரேமதாச பாதாள உலக குழுக்களிடமிருந்து பணம் பெற்றதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றதும் பொய்யானதும் என முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர்களுக்கு தைரியம் இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு பதிலாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது முந்தைய அரசுகளின் அதே அரசியல் நடைமுறைகளையே பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் 6 மாவட்டங்களுக்கு கடும் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர்மட்டம் 48% குறைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தை எட்டக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 80 முக்கிய நீர்
நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 48% உள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளரும் நீர் முகாமைத்துவ பொறியியலாளருமான HMPSD ஹேரத் தெரிவித்துள்ளார். நீர்மட்டம் குறைந்து வருவதால் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எனினும் சிறுபோக விவசாய பணிகள் நிறைவடைந்துள்ளதால் தற்போதுள்ள நீரின் அளவு போதுமானதாக இருக்கும் என்றும் இந்த நீர்த்தேக்கங்கள் மூலம் குடிநீர் வளங்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழக்கமான பருவநிலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாடு முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகள் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மொனராகலை ஹமாந்தோட்டை திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாவம் முதல் புத்தளம் ஊடாக காங்கேசந்துறை வரையும் மாத்தறை முதல் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பரப்புகளில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் கடல் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் புத்தளம் முதல் கொழும்பு காலி ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் உயரம் வரை எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைகளுக்கான மதிப்பீட்டு குழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி தகுதியான பரீட்சார்த்திகளிடமிருந்து விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை இணைய வழியில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான மேலதிக தகவல்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்படின் பரீட்சைகள் திணைக்களத்தின் 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0112785922 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.